அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஜியோ ஒண்ணு நைட்டு 27/1/2025 நைட்டு வந்தது. அந்த ஜியோ வச்சு எல்லாருக்கும் ஆசிரியர் வேலை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்றத விரிவா பார்ப்போம். நிறைய யூடியூப் சேனல்ல வந்து இத தவறுதலா மக்கள் மனசுல பதிய வச்சுட்டாங்க. அதுக்காக இந்த காணொளிய நான் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இதில் சொல்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் நீட்டிப்பு அரசாணை பெற்று வரும் தற்காலிக பணியிடங்கள் இங்கே முடிஞ்சு போச்சு. 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் நீட்டிப்பு, அதாவது இந்த அரசாணையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு மேலே அவங்க வேலை செய்கிறாங்க. தற்காலிக பணியிடங்கள் தொடர்வதின் அவசியத்தை ஆராய குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தற்காலிக பணியிடங்கள் அப்படின்றதும் கவர்மெண்ட் வேக்கன்சி தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னதும் அந்த ஸ்கூலில் வந்து ஒரு 10 ஆசிரியர்கள் நிரந்தர ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க. மீதி ஒரு 2 ஆசிரியரோ அல்லது 3 ஆசிரியரோ தற்காலிக ஆசிரியர்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து கவர்மெண்ட் டீச்சர்ஸ் தான். அது ஏன் தற்காலிக ஆசிரியர்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரென்த் அங்கே வந்து 10 ஆசிரியருக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து தான் அங்கே இருக்குது. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சில வருடங்களில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மாணவர்களோட ஸ்ட்ரென்த்து. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசிரியரை வந்து எக்ஸஸாக அங்கே வந்து போடுறாங்க. அப்படி போடும்போது அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அவங்க வந்து அங்கே என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். அந்த ஸ்ட்ரென்த் மறுபடியும் குறையுது, இல்லை அதில் ஸ்ட்ரென்த்தில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஏன்னா பக்கத்தில் வேறு ஸ்கூல் கட்டுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்து குறையும். அந்த ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, இந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் வந்து குறையும். அந்த மாதிரி வந்து குறையிற சமயத்தில் அந்த ஆசிரியர்களை என்ன பண்ணுவாங்கன்னா வேறு இடத்துக்கு மாற்றுவாங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட்டு வருஷம் வருஷம் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இந்த ஜியோ கொடுத்துருக்காங்க. இது வருஷம் வருஷம் கொடுக்குற ரெகுலர் ஜியோ தான். இதனால் யாரையும் புதுசாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறத அவங்க சொல்லலை. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது நிரந்தர ஆசிரியர்களுக்கான ப்ராசஸ் தான். அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இதில் முக்கியமானதே இதுதான். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 47,013 பணியிடங்கள் வந்து அவங்க வந்து தற்காலிக ஆசிரியராக வச்சுக்கின்னு ஜியோ வந்து வருஷம் வருஷம் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களெல்லாம் நிரந்தரமாக நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி நிரந்தரமாக பண்ணிட்ட பிறகு தான் இந்த ஜியோ வந்து வருஷம் வருஷம் வராது. அதுக்காக தான் இதை வந்து இந்த ஜியோ வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் கொஞ்சம் கீழே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லா ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இவங்களெல்லாம் எங்கேயாவது நம்ம வந்து கவர்மெண்ட்டில் வந்து தற்காலிகமாக போட முடியுமா? இல்லை போடுவாங்களா? அதெல்லாம் யாரையும் போடவும் மாட்டாங்க, போடவும் முடியாது. இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தற்காலிகம்னு சொல்கிறாங்க. அப்போ யோசனை பண்ணிங்க, இதெல்லாம் வந்து தற்காலிகம் கிடையாது. அதாவது அங்கே இருக்கிற ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இவங்களெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. சப்போஸ் அங்கே ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிச்சு, மாணவர்களோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிச்சு, ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிச்சு அப்படின்னாங்கன்னா அவங்கள வந்து வேறு மாவட்டத்துக்கோ இல்லை வேறு இடத்துக்கோ மாற்றுதல் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, காம்பன்சேஷன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நடக்கிறது வருஷம் வருஷம். இப்போ இந்த போஸ்டிங்கெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளாக ஒரு 10 வருஷமாக இருக்கிறதுனால, 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுனால இதெல்லாம் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நிரந்தரமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் முடிவு பண்ணி இதை வந்து நிரந்தரம், அவங்க அந்த இடத்துல வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இவங்க வந்து சொல்லியிருக்கிற விஷயம். இதனால் புதிய ரெக்ரூட்மெண்ட் எதுவும் எடுக்க மாட்டாங்க. பாருங்கள், இங்கே முக்கியமாக இங்கே பாருங்கள், வரிசை எண் 1 முதல் வரிசை எண் 41 வரை இடம்பெற்றுள்ள பல்வேறு வகையான ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத 45,013 எண்ணிக்கையான மொத்த தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றலாம். அதாவது ஏற்கனவே 45,000 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். அவங்கள என்ன பண்ணுறாங்க, அவங்க தற்காலிகம், அதாவது ஒரு ஊரில் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சென்னையில் ராயப்பேட்டில் ஒரு ஸ்கூலில் அவர் வந்து வேலை செய்கிறாருன்னா ஸ்ட்ரென்த்துக்காக அவர் போட்டிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் டீச்சர் தான். அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக அங்கே போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க அங்கே கவர்மெண்ட்டில் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் ஒரு தற்காலிக ஆசிரியர் மாதிரி வச்சுட்ருப்பாங்க. சப்போஸ் அவர் எங்கே வேணுமோ அங்கே அவர் மாற்றிக்குவாங்க. இப்போ அந்த ராயப்பேட்டை ஸ்கூலில் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது, அவர் வேலை செய்கிறார் ஒரு 5 வருஷம் அப்படின்னாக்க, அடுத்து அங்கே ராயப்பேட்டில் ஸ்ட்ரென்த்து குறையுது அப்படின்னாக்கா அடுத்ததாக
வேறு எங்கேயாவது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லையோ எங்கே ஒரு ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆன இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இது மாதிரி தான் வந்து அந்த ஆசிரியர்களை வந்து மாற்றி மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பேர் தற்காலிக ஆசிரியர், ஆனால் அவங்க கவர்மெண்ட் ஆசிரியர்கள் தான். இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த 47,013 பேர் அது மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 10 வருஷம் மேலே அங்கேயே இருக்கிறாங்க. அதனால் அந்த ஸ்ட்ரென்த் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதனால் நீங்கள் அதை அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க டிஆர்பிக்கு. இதுதான் வந்து இதோட முக்கியமான விஷயம். இதே தான் மொத்தமே. அதனால் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து புது ரெக்யூப்மெண்ட் நம்மளுக்கு எடுத்துருவாங்க. ஒரு 50,000 வேகன்சி இருக்குது நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி. ஒரு எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஒரு நிமிஷம் பாருங்கள். இவங்களுக்கு சேலரி எல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இந்த மாதிரி சேலரி எங்கேயாவது கொடுத்துருப்பாங்களா? அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா பார்த்துங்க. ஹையர் செகண்டரி ஹெட்மாஸ்டர் எங்கேயாவது நம்ம வந்து தற்காலிக ஆசிரியர் தூக்கி போட முடியுமா? அதை தான் சொல்ல வராங்க பாருங்கள். 77 போஸ்டிங் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து அரசு பணியில் வேலை செஞ்சவருக்கு மட்டும்தான். புது ரெக்யூப்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. இதனால் புதுசாக டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கோ இல்லை புதுசாக இந்த வேலைக்காக காத்திருப்பு யாருக்குமே வந்து எந்த விதமான குட் நியூஸும் கிடையாது. தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.